சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா எப்படியாவது அந்த டெக்கரேஷன் மூலமாக நல்ல பெரிய வருமானம் வரும்னு நினச்ச நேரத்தில் இப்படி அந்த சிந்தாமணியும் ஆர்டர் கொடுத்தவரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே போகிறதுனே தெரியாத மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லாத்தையுமே சந்திரா கிட்டேயும் சீதா கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே சீதாவும் என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டருக்காக, இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டருக்காக நீ வெளியில் பணத்தை கடனாக வாங்கினதா இங்கே சத்யா வேற சொன்னானே, எப்படிக்கா அந்த கடனெல்லாம் கொடுக்க போகிறேன்னு கேட்க, அதுதான் ஒன்றுமே புரியல. என் வீட்டுக்காரர் கூட இருந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நான் பேசாமல் அவர் பேச்சை கேட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தையே வாங்கியிருக்கணும். இல்லைனா இங்கே ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பணத்தை வாங்கியிருக்கலாம். இப்போ வெளியில் பணத்தை வாங்கி இவ்வளோ பெரிய ஆர்டர் செஞ்சேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இப்படி என்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்திட்டாங்களே சீதா, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு மீனா ரொம்ப அழுகுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சிந்தாமணி இங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே சிந்தாமணி செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த மீனாவை எதிர்பார்த்த மாதிரி 2 லட்ச ரூபா பணம் கிடைக்காதான்னு கேட்க, அதுக்குடனே இங்கே சிந்தாமணியும் ஆமாம் மேடம், அந்த 2 லட்ச ரூபா பணம் மட்டும் இல்லை, இனியும் உங்கள் மருமக நீங்கள் நினச்ச மாதிரி வெளியில் எந்த வேலைக்கும் போக மாட்டா. அப்படியே வேலை செஞ்சாலும் ஏமாந்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்தில் கண்டிப்பாக டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு சம்பாதிக்கவே முடியாது. சொல்லப்போனால் நீங்களே சொன்னாலும் அந்த மீனா வெளியில் போய் பூ கொடுக்க கூட போக மாட்டா. வெளியில் வேற நிறைய கடன் வாங்கியிருக்க மீனா அவமானப்பட்டு நிற்க போகிறா பாருங்க அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொல்ல, இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. என்னென்னவோ செஞ்சோம், மீனாவை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த சிந்தாமணி மீனாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னு தெரிய வந்த உடனே கண்டிப்பாக மீனா இனி எந்த வேலைக்கும் போக மாட்டா அப்படின்ற ஒரு நிம்மதியோட விஜயா இருக்கிறாங்க. இங்கே சந்திரா மீனா கிட்ட கண் கலங்கிக்கிட்டே, உனக்கு மட்டும் ஏன் மீனா இவ்வளோ பிரச்சனை வருது, நீ வெளியில் போய் இப்போ தான் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்குள்ளே நீ வேலைக்கு போகிறது உன் அத்தைக்கும் பிடிக்கல, வேலை செய்கிறது மற்றவங்களுக்கும் பிடிக்கல, இப்போ என்ன தான் செய்ய போகிறேன்னு கேட்க, கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்க. நானும் அதே மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க தாம்மா போகிறேன். எப்படியா இருந்தாலும் என் பணம் எனக்கு வந்து தான் ஆகணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு உழைச்சிருக்கேம்மா. என்னை நம்பி அங்கே அந்த அக்காங்களும் அவங்களுடைய பூ கொடுக்க போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட வேற ஃபோன் பண்ணி மீனா எப்போ வந்து பணத்தை கொடுப்பேன்னு கேட்குறாங்க. சம்பள பணத்தை கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா கண் கலங்கிக்கிட்டே என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. வீட்டுக்கு போன மீனா எப்பயும் போல தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன மீனா சோகமாக இருக்க? ஆமாம், பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறேன்னு சொன்னியே, வேலையெல்லாம் முடிஞ்சு பணத்தை வாங்கிட்டியான்னு கேட்க, வாங்கணும் அத்தை, பணம் கண்டிப்பாக எனக்கு வர வேண்டிய பணம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், என்னம்மா மீனா இப்படி சொல்கிற, அப்போ உனக்கு பணம் தரவங்க இன்னும் தரலையான்னு கேட்க, அது ஏன் மாமா கேட்குறீங்க, என்னை நம்பி பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு செஞ்சு கொடுத்தா பணமும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு என்னை ஏமாற்றி அனுப்பிட்டாங்க. ஏதாவது செஞ்சு அந்த பணத்தை நான் வாங்கிடுவேன் மாமான்னு சொல்ல, என்னம்மா மீனா 2 லட்ச ரூபா பணமாச்சே, உங்ககிட்ட 25,000 ரூபா பணம் கொடுத்ததா தானே சொன்னேன்னு கேட்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னை ஏமாற்றிட்டாங்க, மறுபடியும் போய் பணம் கேட்டால் எங்களை ஏமாத்துறியான்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. திட்டி என்ன அங்கேருந்து அனுப்பிட்டாங்க மாமா. என்னவோ இதெல்லாம் அவர் வேணும்னே செஞ்ச மாதிரி இல்லை, யாரோ சொல்லி தான் அந்த எனக்கு ஆர்டர் கொடுத்தவர் இப்படிலாம் செஞ்சுருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவாக வாங்கி வெளியில் கடன் வாங்கி தேவையான பொருளெல்லாம் வாங்கி நான் அவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை முடித்தேன். ஆனால் இப்படி வருமானமே இல்லாமல் ஏமாந்து போய் நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜயா சிரிச்சுக்கிட்டே, ஏங்க இவளுக்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் செய்ய தகுதி இருக்கா என்ன? அங்கே இங்கேன்னு பூ கொடுக்க போகிறதே வேண்டான்னு நான் சொல்கிறேன். இதில் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய இவளை யாருங்க வெளியில் கடன் வாங்க சொன்னது? அதுவும் முத்து இல்லாதப்ப. முத்து வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு இந்த மீனா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ இஷ்டத்துக்கு இப்படி செஞ்சா எப்படி? ஏன் மீனா, இந்த பிஸ்னஸை நீ செஞ்சு இங்கே பெருசாக லாபம் எடுக்கல, வெறும் கடன் வாங்கி தான் வச்சுருக்க. இனி நீ ஒன்றும் வெளியில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த பணம்லாம் கிடைக்காது. அந்த பணம் கிடைக்கும்னு மறுபடியும் நீ ஏமாந்து போய் நிற்காத மீனா, உன் வேலையை மட்டும் பாரு. இப்படி வெளியில் போய் அவமானப்பட்டு பணமும் கிடைக்காம வெளியில் கடன் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டு வேலையை செஞ்சுருந்தா கூட நீ நிம்மதியாக இருந்திருக்கலாம். இனி நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சால் போதும். இப்படி வெளியில் பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷனோட செய்ய போகிறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. என்னதான் விஜயா மீனாவை திட்டுற மாதிரி நடித்தாலும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததுன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சதால் ரூமில் போயிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மீனா அழுதுகிட்டே இருக்கா. கண்டிப்பாக நம்ம பேசின பேச்சால் இனி பணமும் வேண்டாம் எந்த வேலையும் வேண்டான்னு வீட்டிலேயே இருந்துட போகிறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜயா. அடுத்த நாள் மீனா வெளியில் கிளம்புறாங்க. அந்த சமயம் சத்யா மீனாவை பார்த்து, அக்கா என்னக்கா உனக்கு இப்படி
ஆயிருச்சு. 2 நாளையில அந்த ஃபினான்சியர் கிட்ட பணத்த திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கியேக்கா. பணமும் இல்லாம எப்படிக்கா இதெல்லாம் சமாளிக்க போற? நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா நெறைய சம்பாதிப்பேன்னு நெனச்சா, இப்படி ஏமாந்து போயிலக்கா நிக்கிற அப்படின்னு கேட்க, சத்யா எனக்கு வேற வழி இல்ல. எப்படியாவது உண்மைய கண்டுபிடிக்கணும்னு மறுபடியும் டெக்கரேஷன் குடுத்த அந்த ஆளுகிட்ட போய் எவ்வளவோ பேசி பணத்த வாங்கிடலான்னு நெனச்சா, என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றது எல்லாமே பொய்யின்ற மாரி, நான் கையெழுத்து போட்டு குடுத்த அந்த பேப்பர வச்சு இங்க வந்து என்ன வெளுத்து வாங்கி அனுப்புறாரு. நான் ஏதாவது செய்யணும்னு நெனைக்கிறேன். பேசாம எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எனக்கு வர வேண்டிய பணமும் வரும். அதனால நீ என் கூட வரியா? அப்படின்னு சத்யா கிட்ட கேட்குறாங்க மீனா. வாக்கா நான் வரேன் அப்படின்னு சொன்ன மீனா ஏற்கனவே அவங்க ஒரு வீட்டுக்கு பூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் உள்ள போலீஸ்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. உடனே மீனாவோட நிலைமையை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏம்மா மீனா, முத்து தான் எப்பயும் பிரச்சனை செய்வான். அவனுக்காக உதவி கேட்டு நீ வந்து நிற்ப. இப்போ என்னம்மா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நீயே ஏமாந்து போய் நிற்கிறியே. நீ ரொம்ப தெளிவாலமா எல்லா வேலையும் செய்வ அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்சு அந்த போலீஸும் மீனா கிட்ட கேட்க, என்னன்னு சொல்கிறது, தெளிவாக தான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனாலும் ஏமாத்துறவங்க எப்பயும் ஏமாத்திக்கிட்டே தானே இருப்பாங்க. நானும் ஏமாந்து போயிட்டேன். அவங்க மூலமா எப்படியும் பணத்த நீங்க தான் வாங்கி தரணும். நான் கையெழுத்து போட்ட பேப்பர வச்சு பணம் தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. எனக்கு பெருசா லாபம் கிடைக்கலனாலும் பரவால்ல. வெளியில வாங்குனவங்களுக்கு கடனையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்காக வந்து வேலை செஞ்சவங்களுக்கு சம்பள பணத்தையும் குடுக்கணும். அதுக்காகவாது அந்த 1,4 லட்ச ரூவா பணத்த நீங்க வாங்கி குடுத்து தான் ஆகணும். அப்படின்ற மாரி போலீஸ் கிட்ட அழுதுகிட்டே மீனா சொல்ல, மீனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சரியான வேலையை மட்டும்தான் செய்வ. கண்டிப்பா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்ட. யாரையும் ஏமாத்திருக்க மாட்ட. உன் மேல உள்ள நம்பிக்கையில நானே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த போலீஸும் மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இங்க மீனாவும் அங்க பூ கொடுக்குற அந்த அக்கா கிட்ட வந்து சொல்றாங்க, நல்ல வேலை உங்க வீட்டுக்காரர் இருக்க, எனக்கு வந்த பிரச்சனைய இங்க சாரே வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. நான் கிளம்புறேன்னு சொல்ல, நீ கவலைப்படாத போமா. என் வீட்டுக்காரர் கண்டிப்பா உனக்கு எல்லா பணத்தையும் வாங்கி தருவாரு மீனா அப்படின்னு அவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. மீனா சொன்ன இடத்துக்கு அங்க போலீஸ் போறாங்க. போலீஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத அந்த ஆளும் அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மீனான்றவங்க வந்தா நீங்க உள்ளேயே விடக்கூடாது. அடிக்கடி வந்து பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நான் தான் ஏமாத்தினேன். இங்க சிந்தாமணி அம்மா சொன்னது தானே நான் செய்ய முடியும். அப்பதான் அவங்க மூலமா எனக்கும் பணம் கிடைக்கும். அவங்க சொன்னதை நான் செஞ்சேன். இனி அந்த மீனாவால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க வந்தா நீங்க உள்ள விடவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க போலீஸ் வந்துடுறாங்க. இதை எதிர்பார்க்காத அந்த ஆளும், என்ன போலீஸ் வராங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சிந்தாமணி அம்மா நமக்கு துணையா இருக்கும்போது யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மீனாவுக்காக வந்த போலீஸ் அந்த ஆளை கேள்வி கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆமாம், மீனான்றவங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்க இப்படி என்னை ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. மொத்த பணத்தையும் என்கிட்ட வாங்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நன்றி சொல்ல வரேன்னு சொல்லி மீதி பணத்தை கேட்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்ச பேப்பர் என்கிட்ட இருக்க போய் தான் அவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டேன். என்ன சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதுவும் அந்த மீனாவை பற்றிலாம் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு அந்த ஆளும் கேட்க, இல்லை உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இப்படி டெக்கரேஷனோட செய்கிறவங்க கிட்ட முன்னாடி இப்படியெல்லாம் நீங்கள் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கீங்களான்னு கேட்க, இல்லை சார் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். இந்த மீனா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சாங்க. அதனால தான் சார் கையெழுத்து வாங்கினேன். அதுவும் அவங்கள பார்த்தா எனக்கு சரியாக தெரியல. புதுசாக வேறு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்களேன்னு நம்பிக்கை இல்லாமல் தான் கையெழுத்து வாங்கினேன். அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட பணத்தை கேட்டாங்க. நான் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே சார் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான். எப்பயுமே இங்கே வந்து டெக்கரேஷனோட செய்கிறது சிந்தாமணி தானே. அப்புறம் எதுக்காக இப்போ மீனாவை வர வச்சு இந்த டெக்கரேஷனோட கொடுக்கணும்? என்ன காரணம் அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே டெக்கரேஷனோட செய்கிற சிந்தாமணியை விட மீனா ரொம்ப தெளிவாக நல்லபடியாக புதுவிதமான டெக்கரேஷனோட செய்கிறதா கேள்விப்பட்டு தான் நான் அவங்கள வர வச்சேன். ஆனால் இப்படி அவங்க என்னை ஏமாற்றுவாங்க, உங்களையும் வர வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். இவங்க இதே மாதிரி நல்லபடியாக செஞ்சால் இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவுக்கே தரலான்னு நினச்சேன். என்ன ஏமாத்துறவங்களுக்கு நான் ஏன் சார் டெக்கரேஷன் ஆர்டர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே உள்ள சிசிடிவி எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு அங்கே போன போலீஸும். எல்லா அங்கே இருந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது, அடிக்கடி இங்கே வந்து பேசிட்டு போனது சிந்தாமணி தான். சிந்தாமணியால் தான் அப்போ மீனாவுக்கு பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கும் சந்தேகம் வருது. சிந்தாமணி இந்த ஆளுக்கு நிறைய பணம் கொடுத்தது எல்லாமே அதில் இருக்கிறத இங்கே பார்க்குறாரு. சிசிடிவி மூலமாக இவங்க வந்த போலீஸ்க்கும் தெரிய வருது, ஒருவேளை சிந்தாமணி கிட்ட பணத்தை வாங்கிட்டு மீனாவை அவமானப்படுத்தி ஏமாற்றி இந்த மாதிரியான வேலையை விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் போலீஸ் ரொம்ப கோவமாக அந்த ஆளுக்கிட்ட விசாரிக்கிறாங்க.
சிந்தாமணி இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தா எதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி சிந்தாமணி கிட்ட இவ்வளோ பணத்தை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அந்த ஆளும் திருன்னு முழிச்சுக்கிட்டே என்ன சொல்லன்னு தெரியாமல் அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சமாளிக்கிறாரு. உண்மையை சொன்னால் நான் உங்களை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா சிந்தாமணி கூட சேர்ந்து நீங்களும் வெளியில் வந்து இப்படி வேலை பார்க்கவும் முடியாது, மற்றவங்கள ஏமாற்றவும் முடியாது. உங்களை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட மாட்டேன். எதுக்காக சிந்தாமணி கிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கீங்க? மீனாக்கு நீங்கள் வெறும் 25,000 பணம் கொடுத்தது மட்டும்தான் இதில் இருக்குது. மேற்கொண்டு நிறைய பணம் கொடுத்த மாதிரிலாம் எந்த ஒரு பதிவுமே இதில் இல்லையே, அப்புறம் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் இப்படி வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், நீங்கள் இவ்வளோ உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, சார் சிந்தாமணி எனக்கு பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் நானும் இப்படி செஞ்சேன். ஆனால் மீனா இதுக்கப்புறமா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, டெக்கரேஷனோட செய்ய மாட்டாங்கன்னு நினச்சா இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்க, எங்களை வெளுத்து வாங்க வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் வேணும்னா அந்த பணத்தை வேணா சிந்தாமணி கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னங்க சொல்கிறது, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு செய்வீங்க. இந்த வேலையில் கொஞ்சமாவது வளர்ந்து வரணும், முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புவீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் இங்கே இருக்க தகுதியே இல்லாதவங்க, முதல்ல இந்த ஆளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவரும் வேலை இல்லாமல் அவமானப்பட்டு அந்த ஆளும் வெளியில் வராரு. இங்கே சிந்தாமணியவும் அங்கே வர வைக்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சிந்தாமணியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே வேறு வழி இல்லாமல் இந்த சிந்தாமணியும், சார் நான் வேணும்னே அப்படி செய்யலை, மீனாவால் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலமை வந்தது, அதனால தான் மீனாவுக்கு பாடம் புகட்டணும்னு இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல வச்சேன். சொல்லப்போனால் மீனா கையெழுத்து போட்டு கொடுத்தது வேறு பேப்பர், ஆனால் இதில் நாங்கள் வேறு ஒன்றை எழுதி இதில் மீனாவோட கையெழுத்து இருக்கிற மாதிரிலாம் செஞ்சிட்டோம் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் இங்கே சிந்தாமணியவும் இங்கே மீனா ஏமாத்தினதா சொல்லி அவமானப்படுத்தின அந்த ஆளையும் எல்லாரும் முன்னாடி வெளுத்துவாங்க. மீனாவுக்கு அவங்களோட பணமும் முழுசாக கிடைக்குது. இங்கே போலீஸும் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, இதே மாதிரி நீங்கள் மீனாவோட வழியில் தலையிட்டு அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இப்படி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய விடாமல் ஆயிரும். அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் தான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறீங்க. மீனா வழியில் தலையிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மீனா ஏதாவது மறுபடியும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் வெளியில் வரவே முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் இனி மீனா வழியில் நான் தலையிட மாட்டேன் சார், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி வெளியில் வராங்க. அந்த சமயம் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியோ பணம் கிடச்சிருச்சுமா, நல்லபடியாக. நான் அங்கே பூ கொடுக்க போகிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸர் இருந்தார், அவர் மூலமாக தான் அந்த பணத்தெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சீதா சொல்கிறாங்க, ஏங்கா ஏற்கனவே உன் மாமியார் அந்த சிந்தாமணி கூட பேசுகிறாங்க, இவங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு சொன்னீங்களே, ஒருவேளை சிந்தாமணிக்காக உன் மாமியார் தான் இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்களோ, இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குமோக்கா. நீ அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிற, ஆனால் உன் மாமியாருக்கு நீ வெளியில் வேலைக்கு போகிறதே பிடிக்கல, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பணம் கிடச்சிது, எனக்கு அதுவே போதும் சீதா. யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு வெளியில் கடன் வாங்கினதையும் போய் கொடுக்கணும், இல்லைனா என் மேலே அவருக்கு நம்பிக்கையே வராது. எப்போ வேணாலும் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனால் தரேன்னு சொன்ன நேரத்துக்கு சரியாக தந்துடணும்னு சொன்னார். முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு அங்கே மீனாவும் ஃபினான்சியரை பார்க்க போகிறாங்க. இங்கே சிந்தாமணி மூலமாக கிடைச்ச பணத்தை அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஃபினான்சியர் மீனாவை பார்த்து, பரவாயில்லம்மா, இப்போ தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற, ஆனால் சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி கொடுத்துட்டியே, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்க. இன்னும் உன்னுடைய பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுமா, நான் தரேன். உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்ல மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பணத்துக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் சார், மறுபடியும் இந்த பணத்தை திருப்பி தர முடியுமோ முடியாதோ அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் எப்படியோ நான் சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு மீனா பெரிய பிஸ்னஸ் செய்யுது, இந்த பொண்ணுக்கு இனிமேல் பணத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபினான்சியரும் முடிவெடுக்கிறாரு. வீட்டுக்கு மீனா வராங்க. அந்த சமயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணி வெளியில் வந்த உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா மேடம், உங்கள் மருமக மீனா இவ்வளோ தெளிவாக இருப்பா, என்னையே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மீனாவால் நான் அவமானப்பட்டு நின்றுருக்கேன்னு சொல்ல விஜயாவும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நடந்த எல்லாத்தையுமே சிந்தாமணி சொல்கிறாங்க. போலீஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே நான் ஏற்கனவே பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செஞ்ச விஷயத்தை கண்டுபிடிச்சி என்கிட்ட இருந்தோ அந்த மீனா பணத்தை வாங்கிட்டா, அவளுக்கு பணம் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த மீனா இவ்வளோ புத்திசாலித்தனமாக வேலை பார்ப்பா, பணத்தை என்கிட்டேருந்து வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனி அந்த மீனாவோட வழியில் நான் தலையிட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும் போல அப்படின்ற மாதிரி இங்கே சிந்தாமணி பேசிகிட்டு இருக்க. உடனே விஜயாவும், இந்த மீனாவை நானும் சாதாரணமாக நினச்சிட்டேன், மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வான்னு பார்த்தா வெளியில் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளா சிந்தாமணி, இன்னும்
கொஞ்ச நாள் நம்ம பொறுமையாக இருப்போம், அதுக்கப்புறமா திட்டம் போட்டு எப்படி இந்த மீனாவை அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட மீனா இங்கே வந்து மீனாக்கு தெரியாமல் சிந்தாமணி கிட்ட விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் காஃபி கொண்டு போன மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் அத்தை விஜயா திருந்தவே மாட்டாங்களா? இப்படி தான் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? இந்த பிரச்சனையில் என் அத்தையும் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. போலீஸ்கிட்ட சிந்தாமணியை மட்டும் மாட்டி விட்டுருக்க கூடாது, என் அத்தையவும் மாட்டி விட்டு வசமாக வெளுத்து வாங்கியிருக்கணும். இப்படி திருந்தாத என் அத்தைக்கு காஃபி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து பொறுப்பாக நல்ல மருமகளாக வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என் அத்தை என்னடானா நான் வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இப்போ மறுபடியும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற கோவத்தில் என் அத்தைக்கு காஃபி கொடுக்கவே கூடாது, இவங்களுக்காக இனி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க மீனா. கிச்சனுக்கு போன உடனே அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே இங்கே சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டது சரிதாம்மா, என் அத்தையும் சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படி எனக்கு பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்காங்க. நல்ல வேலை எப்படியோ எனக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல சந்திராவுக்கு இங்கே விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது. இத்தனை நாள் சம்மந்தி மேலே ஏதோ கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன், மதிப்பு வச்சுருந்தேன், ஆனால் இனி அவங்கள சும்மா விடக்கூடாது. ஏன் மீனா, நீ அந்த வீட்டில் வேலை பார்க்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? நான் வரேன் மீனா, நான் வந்து உன் அத்தையை சும்மா விட போகிறதில்ல. உனக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் பிரச்சனை செய்கிறது பத்தாதுன்னு வெளியிலையும் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இப்போ முத்து தம்பி வேற அங்கே இல்லை, அதனால் உனக்காக நான் தானே கேள்வி கேட்கணும். நீ ஃபோனை வை மீனா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப கோவமாக சீதாவை கூட்டிகிட்டு மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலையும் அங்கே சந்திரா வரதை பார்த்துட்டு, வாங்க சம்மந்தி வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏமா சீதா, ஏதோ வேலைக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையாமான்னு கேட்க, இல்லை மாமா இன்றைக்கி நான் போகலை, அம்மா என்ன இங்கே வரணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சந்திரா ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்க, முதல்ல சம்மந்தியை வர சொல்லுங்கள், நான் இங்கே அவங்கள கேள்வி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என் பொண்ணு அவ்வளோ பெரிய தப்பு என்ன செஞ்சான்னு, என் பொண்ணு வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு இங்கே சம்மந்தி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்கும்போது மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் என்றைக்கும் இல்லாமல் மீனாவோட அம்மா இவ்வளோ கோவமாக வந்திருக்காங்கன்னு அண்ணாமலைக்கு புரியுது. உடனே விஜயா இங்கே வா, என்ன செய்கிற விஜயா, இங்கே வா, உன்னை பார்க்க சம்மந்தி வந்திருக்காங்கன்னு கேட்க, யாருங்க, இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்களான்னு சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்த உடனே மீனாவோட அம்மா இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு கோவம் வருது. என்னங்க நீங்கள் இவங்களெல்லாம் போய் சம்மந்தின்னு சொல்லி என்ன வேற கூப்பிடுறீங்க? இவங்களெல்லாம் நான் சம்மந்தியாக ஏற்றுக்கவும் இல்லை, ஏன் அந்த மீனாவே என் மருமக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்கள பார்க்கறதுக்கு நான் வரணுமா? என்னம்மா எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க சந்திரா சொல்கிறாங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு சம்மந்தியாக இருக்க தகுதியே இல்லாதவங்க, உங்களெல்லாம் என் பொண்ணோட மாமியார்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. இத்தனை நாள் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் மீனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு வந்த உடனே இங்கே சந்திரா கேள்வி கேட்க என்ன பதில் சொல்லனே தெரியாமல், நானும் சிந்தாமணியும் பேசுனதை மீனா கேட்டுட்டாலோ, அதான் தன்னுடைய அம்மாவை வர வச்சிட்டாலோ அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே விஜயா சந்திரா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பொண்ணு என்ன நிறைய படிச்சிருக்காளா பெரிய வேலைக்கு போகிறதுக்கு? ஏதோ அங்கங்கே பூ கொடுக்க போகிறா, அவளுக்கெல்லாம் எதுக்கு டெக்கரேஷன் ஆர்டர்? இப்படி சம்பாதிக்க உங்கள் பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குது? பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறோன்னு 2 நாள் அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, ஆனால் வெளியில் போய் ஏமாந்து போயில வந்தா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சந்திரா கேட்குறாங்க, ஏன் பொண்ணு ஏமாறலை, அவளை ஏமாத்தணும்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் தான் அப்படி வசமாக மாட்டிக்கிட்டா, ஆனாலும் புத்திசாலித்தனமாக அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் திரும்பி வாங்கிட்டால. நீங்கள்லாம் என் பொண்ணு முன்னாடி நின்று பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு நினச்ச நீங்கள் என் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் பொறுப்பாக வேலை செய்கிற மீனாவுக்கு இப்படி பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? மீனாவுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை, என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா அதெல்லாம் ரொம்ப தப்பு சம்மந்தி. பொறுமையாக தான் இருப்போம், ஆனால் இப்படிலாம் செஞ்சால் என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்கள் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு மருமகளாக என் பொண்ணு வந்ததுலேருந்தே இப்படி தான் ஏளனமாக பேசி அவமானப்படுத்துறீங்க. என் பொண்ணும் அது எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு முன்னேறணும், முத்து தம்பிக்கு கொஞ்சமாவது உதவி செய்யணும்னு என் பொண்ணு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த வீட்டில் 3 மருமக சம்பாதிக்கிறாங்க, அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மீனா சம்பாதிச்சா மட்டும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனையாக தோணுதே, இதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க?
சிந்தாமணிக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் மீனாவோட வழியில் தலையிட்டீங்கன்னா என் பொண்ணு நல்லபடியாக வாழ இங்கே விடமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வசதி வாய்ப்போடு இல்லாமல் வந்த என் பொண்ணை அவமானப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக ஏற்றுக்காம அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணால் அங்கே வாழ முடியாத ஒரு நிலைமை வந்திருக்குன்னு நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் நான் என்ன செய்யணுமோ செஞ்சிருவேன் சம்மந்தி. நீங்கள் என்ன சம்மந்தின்னு கூப்பிடவும் வேண்டாம், மதிப்பு மரியாதையும் தரவும் வேண்டாம். ஆனால் என் பொண்ணு மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையவும் தந்து அவளுக்கு அவளோட வாழ்க்கை வாழ நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நானும் பொறுமையாக இருப்பேன். இல்லைனா நான் சொன்னதை செஞ்சிருவேன் சம்மந்தி அப்படின்னு சந்திரா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. உடனே விஜயா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன மீனா, வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் உன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சு இப்படி என்னை அவமானப்படுத்துறியான்னு கேட்க, ஆமாத்த, நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு பணம் வரக்கூடாதுன்னு என்னென்னவோ திட்டம் போட்டிருக்கீங்க போல். நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அப்புறம் எனக்குன்னு என் அம்மாவும் என் வீட்டுக்காரரும் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என் அம்மா கேட்ட ஏதாவது ஒரு கேள்விக்காவது நீங்கள் பதில் சொன்னீங்களா? தலை குனிஞ்சு தானே நிற்கிறீங்க. அதனால தான் எங்கள் அம்மா வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆகுது. என் அம்மா உங்களை என்னைக்காவது எதிர்த்து பேசியிருப்பாங்களா? நீங்கள் எனக்கு செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் தான் எங்கள் அம்மா கோவத்தில் இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இதெல்லாம்? வீட்டுக்கு சம்மந்தி வந்தால் சந்தோஷமாக நம்ம கவனித்து அனுப்பணும். ஆனால் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் மீனாவோட அம்மா ஒன்று அழுதுகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா கோவமாக வராங்க. நீ திருந்தவே மாட்டியா? என்னைக்கு தான் மீனாவை மருமகளாக ஏற்றுப்ப? இந்த வீட்டில் 3 மருமக இருந்தாலும் பொறுப்பான மருமகனா அது மீனா மட்டும்தான். அதுக்குன்னு இந்த சிந்தாமணி கூட சேராதன்னு சொல்லியும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மீனா வந்து அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறியே, உன்னெல்லாம் என்னென்னு சொல்கிறது? அதான் மீனாவோட அம்மா வந்து நல்லா கேள்வி கேட்குறாங்களே, பதில் சொல்லு. தலை குனிஞ்சு நிற்கிற, அசிங்கமா இல்லை உனக்கு? உன்னை சம்மந்தின்னு சொல்ல அவங்க தான் அவமானப்படணும். என்னவோ மீனாவோட அம்மாவை பார்த்த உடனே கோவப்பட்டுட்டு நிற்கிற அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. உடனே இங்கே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, சம்மந்தி இப்போ கேட்டுக்கோங்க, மீனா கண்டிப்பாக வெளியில் வேலைக்கு போவா, சம்பாதிப்பா. ஆனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நீங்கள் செஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் மீனாவோட மாமியாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணோட வாழ்க்கைக்காக உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உங்களை அவமானப்படுத்துவேன். பார்த்துக்கோங்க, சும்மா விடமாட்டேன் சம்மந்தி உங்களை. இதுக்கு மேலேயாவது பொறுப்பாக இருங்க, இந்த வீட்டோட நல்ல மாமியாராக நடந்துக்கோங்க. மீனா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திராவும் விஜயாவை வந்த கோவத்தில் வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, என் அம்மா என்னைக்காவது இவ்வளோ கோபமாக பேசியிருக்காங்களா? அத்தை ஒவ்வொரு நாளும் என்னை அவமானப்படுத்தி நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்க என் அம்மாவாலேயே தாங்க முடியல. என்னைக்கு தான் அத்தை திருந்துவாங்களோ தெரியலன்னு மீனா சொல்ல, போதும் போதும், நான் எதுக்காக திருந்தணும் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, வாயை மூடு விஜயா. நீ பெருசாக சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டாலும் எவ்வளோதான் மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி சிந்தாமணியை வெளுத்து வாங்கியிருக்கா மீனா. மீனா பெரிய புத்திசாலின்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. மீனாவோட திறமைக்காகவும் மீனா செஞ்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் மீனாவுக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணி டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. எல்லாமே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு மீனாவுக்கு பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மீனா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க, மாமா, அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ எனக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தராங்க மாமான்னு சொல்ல, அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா விஜயா, என்னவோ மீனா வெளியில் போய் வேலை செய்ய மாட்டா, அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னியே, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரை தராங்க. மீனாவெல்லாம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. மீனா, நீ சந்தோஷமாக உன் வேலையை செய்ய ஆரம்பிமா. உனக்கு இருக்க தகுதிக்கும் உனக்கு இருக்க இந்த புத்திசாலித்தனத்துக்கும் நீயும் முத்துவும் பெரிய ஆளாக தான் போகிறீங்க, சம்பாதிக்க தான் போகிறீங்கன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இந்த கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவை அவமானப்படுத்தணும், இனி மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய வைக்கணும்னு நினச்சா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு இப்படி பெரிய பெரிய ஆர்டரும் கிடைக்குது. இதன் மூலமாக மீனா பெருசாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா போலயே. இதில் வேற மீனாவோட அம்மா முன்னாடி இவ்வளோ நேரம் அவமானப்பட்டு வேற நின்றுருக்கேன் அப்படின்னு மீனாவுக்கு கிடைச்ச புது டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு தாங்க முடியாமல் மீனா மேலே கோவமாக இருக்காங்க விஜயா.